அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தை அடிகளார் அலங்கரிக்க, அன்னையோ அவரை இன்னும் பல படிகள் மேலேற்ற வேண்டி மகனை மகானாக்க ஆச்சாரிய அபிஷேகம் செய்ய வைக்கிறார். அன்னையே எழுந்தருளி அபிஷேகத்தையும் ஏற்றருளுகிறார். ஆச்சாரிய குருதேவராய் அன்னை அவரை கண்டு கண்டு மகிழ்கிறாள். ஆன்மாக்களோடு உறவாடவே அடிகளார் மூலம் அன்னையார் அருள்வாக்கு அளிக்கிறார். எதிரே அமர்ந்திருப்பவரின் தாய்மொழி எதுவோ அதே மொழியில் அருள்வாக்கு தருகிறார். உளக்குறைகளை நிவர்த்தி செய்கிறார். உடல் குறைக்கு மருந்தும் சொல்கிறார். 21 சித்தர்கள் இருந்தாண்ட பூமி இது. வடமலையப்ப பிள்ளையன் பாடிய மச்ச புராணத்தில் 108 சக்தி பீடங்களை குறிப்பிடுகிறார். அதிலே 71வது பீடமான சித்தவனமாக குறிப்பிடப்படுவது மருவத்தூர் திருத்தலம் என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். இந்த திருத்தலத்தில்தான் ஆதிபராசக்தியே அடிகளார் மூலமாய் பேசாதாரை பேச வைக்கிறார், காணாதாரை காண வைக்கிறாள், கேளாதாரை கேட்க வைக்கிறாள். அதர்வண பத்ரகாளி ஆலயத்திலோ பில்லி சூன்யம் முதலிய பிழைகளையும் தீர்த்து வைக்கிறாள்.